பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 2 வீடியோவில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வது அல்லது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கடந்த மாதத்திற்கு முன்பதான மாதம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த பி ஆட்டிடியூட்ஸ் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருந்து நாம் தியானித்தோம். இந்த கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்ள இந்த வசனத்தின் வழியாக கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான வசனம் தான். எதன் மீது நம்முடைய பசிதாகம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தீமையை வெறுக்கிற குணம் ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் யாவரும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில தீமையை வெறுக்கிற நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தீமையை வெறுக்கும் போதுதான் நமக்கு எதன் மீது பசிதாகம் வரும் அப்படின்னா நீதியின் மேல் பசிதாகம் வரும். அப்பொழுது நாம் திருப்தி அடைவோம். இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றின் மீதும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு உண்மை தன்மை இருக்கணும், உக்ரானுத்துவம் இருக்கணும். தேவன் நம்மை நம்பி கொடுத்த பணமாக இருக்கலாம், தேவன் நம்மை நம்பி கொடுத்த பதவியாக இருக்கலாம், நம்மை நம்பி கொடுத்த பொருட்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், என்னவான இருக்கலாம். அப்போ இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு தேவன் நம்மை நம்பி அல்லது என்னை நம்பி எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஃபினான்ஸா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம், திங்ஸா இருக்கலாம், என்னவான இருக்கலாம். அப்போ தேவன் என்ன நம்பி இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நான் அதுக்கு எப்படிப்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னா உண்மை தன்மை உடைய ஒரு நபராக இருக்கணும். நான் ஒரு ஸ்டூவர்டா இருக்கணும், அதுக்கு உக்ரானக்காரனாக நான் இருக்கணும். அப்போ இந்த உண்மை தன்மை தான் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யும். இதுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம நிறைய நேரத்துல என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர்னாலே நம்ம குதிச்சா போதும், கைத்தட்டி பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசினா போதும், அதுதான் பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு அப்படின்னு நம்ம நினைச்சு விடுறோம். இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம எந்த இடத்துக்கெல்லாம் போறோமோ அங்க அவர் உள்ள இருக்கிறார். அப்போ அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்குள்ள இருக்கணும், நம்ம மூலியமா கிரியை செய்யணும் அப்படின்னா அவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விட்டு நாம் அகற்றி விட வேண்டும். அந்த விதத்தில் தீமையை முதலாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெறுத்து விட வேண்டும். அதுக்கப்புறம் தேவன் நம்மை நம்பி கொடுத்த எல்லா விஷயத்திற்கும் நாம் உண்மை தன்மை உடைய நபராக இருக்க வேண்டும். அப்ப இந்த உண்மை தன்மை உடைய நபரால மட்டும் நாம் பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் உண்மை தன்மை இல்லையோ அல்லது தேவன் கொடுத்த ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்க ஐக்கியம் நமக்கு முறிந்து விட்டது என்று அர்த்தம். எனவே இந்த காலை நேரத்துல நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது நம்முடைய பசிதாகம் எதன் மீது இருக்கிறது? தீமையை வெறுக்கிற அந்த குணாதிசயம் நமக்குள்ள காணப்படுகிறதா இல்லையா? நீதியின் மேல் நமக்கு பசிதாகம் அப்பதான் ஏற்படும். எனவே தீமையை வெறுப்போம். அதுக்கப்புறமா தேவன் என்னை நம்பி கொடுத்த பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அது அனைத்தின் மீதும் எனக்கு ஒரு உண்மை தன்மை இருக்குதா, உக்ரானக்காரனா இருக்கிறேன், நான் ஒரு ஸ்டூவர்டா இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக இந்த சமூகத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறோம்? இந்த சமூகத்துல நம்ம இந்த சமூகத்தின் மீது அக்கறை உடைய ஒரு நபராக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் சிந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை ஆளுகை செய்து நம்ம மூலமாய் கிரியை செய்வார். அதற்கு நாம் பாத்திரவானா இருப்போம். தொடர்ந்து இந்த வசனத்தை சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.